ஊரே வேடிக்கை பார்க்க பெண் ஒருவரை அரை நிர்வாணமாக்கி தலைமுடி பீய்ந்து போகும் அளவிற்கு தரவென இழுத்து சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்திய பதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. நெல்லை களக்காடு காவல் நிலையம் அருகில் உள்ள கக்கன் நகரில் வாடகை வீட்டில் கணவரை பிரிந்த பெண் ஒருவர் வசித்து வருகிறார். கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் கேரளாவில் வேலை பார்த்து வரும் மூத்த மகனும் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியும் காதலித்து வருவதாக அரசல் புரசலாக பெண்ணின் காதுக்கு எட்ட அவர் சிறுமியின் தாயை கூப்பிட்டு கண்டித்து வைக்குமாறு கூறியதோடு சிறுமியை அழைத்தும் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தனது காதலனிடம் கூறிய அந்த சிறுமி காதலன் கொடுத்த ஆதரவில் அவரது தாயை அவதூறாக வசைப்பாடியிருக்கிறார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள அதனை அங்கிருந்த ஒருவர் வீடியோ எடுத்து சிறுமியின் உடன் பிறந்த திருநங்கைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. வீடியோவை பார்த்து கொந்தளித்த திருநங்கை கடந்த வெள்ளிக்கிழமை சக திருநங்கைகளை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். அங்கு அங்கன்வாடி அருகே நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை கூட்டமாக சென்று சரமாரியாக தாக்கி அவரது மேலாடையை கிழித்து அரை நிர்வாணமாக்கி தலைமுடியை பிடித்து தரவென தெருவில் இழுத்து சென்று தாக்கியுள்ளனர். அத்தோடு அவரிடம் இருந்த 5000 ரூபாயையும் பறித்துக் கொண்ட திருநங்கைகள் அவரது செல்போனையும் பிடுங்கி வீசி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அங்கிருந்த பொதுமக்கள் யாரும் தட்டி கேட்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்த நிலையில் தகவலறிந்து வந்த போலீசார் தாக்கப்பட்ட பெண்ணை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்துள்ளனர். அப்போது சிறுமியை தாக்கியது குறித்து வெற்றுத்தாளில் கையெழுத்து வாங்கிக் கொண்ட போலீசார் பின்னர் அந்த பெண்ணை வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. வந்து ஒரு 8 பேர் இருக்கும், மாற்றி முதுகுலையும் கையில் விரட்டி 1 கிலோமீட்டர் தூரம் அடிச்சே இழுத்துட்டு போயிருக்கா. பாவடையோடையும் சட்டையோடையும் ஸ்டேஷனில் சரியான அளவுக்கு விசாரணை கிடையாது. அவங்கள நான் தெரியாமல் செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொன்னது கூட ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. இந்த நிலையில் திருநங்கைகள் தாக்கியதில் காயமடைந்த அந்த பெண் மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பெண் ஒருவரை திருநங்கைகள் தாக்கிய வீடியோ இணையத்தில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக வள்ளியூர் செய்தியாளர் பூபதி ராஜ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.